நமஸ்காரம். நம்ம கோவிலுக்கு போனோம்னா உடனே ஒரு கார் எடுத்துட்டோ, பஸ்லயோ ட்ரெயின்லயோ ரொம்ப தள்ளி இருக்கிற கோவில்களுக்கு பிளேன்ல கூட போயிட்டு வந்துடுவோம். சில கோவில்கள்லாம் இருக்கு, அந்த கோவில்களுக்கெல்லாம் உடம்பை வருத்தி கொண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பயத்தோட ஒரு அட்வென்ச்சரஸா ஒரு ட்ரெக்கிங் அந்த மாதிரி போற சில கோவில்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி கோவில்கள்ல கூட போய் ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. எப்படி அவர்களால் இது முடிஞ்சுது? கண்டிப்பா பெருமாளோட வழித்துணையும் காட்டுதலும் அனுகிரகமும் இல்லாமல் இது கண்டிப்பா சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி 3 கோவில்கள், அஹோபிலம், முக்திநாத் அண்ட் பத்ரிநாத். இப்போ இன்னைக்கு நம்ம எந்த கோவில் பத்தி பார்க்க போறோம் பார்க்கலாமா? உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருதுனாக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் அஹோபிலம். நம்ம எல்லோருக்குமே நரசிம்ம அவதாரம் கதை நல்லா தெரிஞ்சிருக்கும். அத ஒரு சின்ன ரீகேப். ஹிரண்யாக்ஷன், ஹிரண்யகசிபு அப்படின்னு 2 பிரதர்ஸ் அவ இருந்தா. ரொம்ப அசுரர்கள் 2 பேரும். ரொம்ப அட்டூழியம் பண்ணிண்டு தேவர்களை துன்புறுத்திண்டு மக்களை துன்புறுத்திண்டு எல்லாம் இருந்தா. அப்போ விஷ்ணு ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்ட. அது கேள்விப்பட்டு ஹிரண்யகசிபு ரொம்ப கோபம் வந்துட்டு நேர பிரம்மாவை நோக்கி தவம் செய்ய போறான். தனக்கு சாவே வராம இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் தவம் செய்ய போறான். பிரம்மாவை நோக்கி தவம் செய்யறான். அவன் அங்க தவம் செஞ்சுட்டு இருக்கிறச்சே இங்க தேவர்கள் எல்லாம் அவனுடைய ராஜ்யத்தை கொஞ்சம் அழிச்சிட்டோன்னாக்க அவன் மீண்டு வரமாட்டான் அப்படின்ற ஒரு நினைப்புல அவன் ராஜ்யத்தெல்லாம் அழிச்ச உடனே இந்திரன் அவனுடைய மனைவி கயாது அப்படின்ற பேரு, அவன் அப்ப கர்ப்பிணியா வேற இருக்கா, அவளை கடத்தி கொண்டு போக முற்படுறான். அப்போ நாரதர் அவள் கயாதுவை காப்பாத்தி தன்னுடைய ஆசிரமத்துல வச்சு பராமரிச்சுட்டு வர. அதுக்குள்ள அங்க ஹிரண்யகசிபு என்ன பண்றான்? பிரம்மாவை தவம் பண்ணி பிரம்மா வர, உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிற. எனக்கு சாவே வரக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி வரன்னு தர முடியாது, அது மாதிரி இதுவே கிடையாது, நீ வேற ஏதானு கேளு. உடனே அவன் என்ன பண்றான்? மனிதர்களாலும் இறக்கக்கூடாது, மிருகங்களாலும் இறக்கக்கூடாது, உயிருள்ளவற்றையும் ஆலும் இறக்கக்கூடாது, உயிரில்லாதவற்றையாலும் இறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வாசல்லையும் சாகக்கூடாது, உள்ளையும் சாகக்கூடாது, காத்தாலையும் சாகக்கூடாது, ராத்திரியும் சாகக்கூடாது, ஆகாசத்துலயும் சாகக்கூடாது, பூமியிலையும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வரன் கேட்கிறான். கடைசியில கடவுள் படைத்த எந்த ஒரு உயிரினங்களாலோ மற்றவைகளாலோ சாகக்கூடாதுன்னு கேட்கிறான். பிரம்மாக்கு வேற வழி இல்லை, அந்த வரனை கொடுத்துடுற. அத வாங்கிட்டு வந்துட்டு ஊருக்கு அட்டூழியத்தை ஆரம்பிக்கிறான். அதுக்கு நடுவுல அவன் கயாத்துவ போய் அழைச்சு கொண்டு வந்தான். அவனுக்கு பிரகலாதன் அப்படின்ற ஒரு அருமையான குழந்தை. இந்த பிரகலாதன் நாரதர் ஆசிரமத்துல இருக்கிறச்சே பெருமாளை பத்தி நாரதர் சொன்ன அத்தனையும் வயிற்றுக்குள்ள இருந்துட்டே கிரகிச்சு கொண்டுடுறான். சோ தீவிர விஷ்ணு பக்தனா அவன் பிறக்கறச்சேவே பிறக்கிறான். அப்படித்தான் இதை பார்த்த ஹிரண்யகசிப்புக்கு கோபம் வருது. நீ எப்படி விஷ்ணுவை பூஜிக்கலாம், நானே தான் எல்லா சர்வமும், அதனால இனிமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆனா இந்த குழந்தையால விஷ்ணு நாமம் சொல்லாம இருக்க முடியல. கோபம் மிதமிஞ்சி போன ஹிரண்யகசிப்பு தன் குழந்தையே அழிக்க முற்படுகிறான். மலையிலேருந்து தூக்கி போடுறான், கடல்ல தூக்கி போடுறான், பாம்பை விட்டு கடிக்க விடுறான், யானையை விட்டு இடறி விடுறான், பாய்சன் கலந்த பால் அதாவது விஷப்பாலை கொடுக்க பாக்குறான். எதுவுமே அவனை ஒன்னும் பண்ணல. ரொம்ப கோபம் மிஞ்சி போயிடுறது ஹிரண்யகசிப்பு. உடனே பிள்ளையை கூப்பிட்டு, அடே உன்னை காப்பாற்றுவது யார், அவன் எங்கிருக்கிறான் அப்படின்னு கேட்க. பெருமாளை பத்தி பூரணமும் அறிந்த பிரகலாதன் சொல்றான், அவர் இல்லாத இடமே கிடையாது, உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், இத்தூணிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றான். உடனே ஹிரண்ய கோபத்தோட கதையை எடுத்து கொண்டு போய் அந்த தூணை பொழக்கவே அங்கேந்து நரஹரி நரசிம்மர் ஆவேசத்தோட கண்கள் சிவக்க பிடரி எல்லாம் அப்படியே நடுநடுக்க ஒரு பெரிய கர்ஜனையோடு அப்படியே உக்ரகமா வெளியில வர்றாரு. வந்துட்டு ஹிரண்யகசிப்புவை எடுத்து தன் மடியில போட்டுக்கொண்டு வாசப்படியில போய், அப்போ காலையும் இல்லை ராத்திரியும் இல்லை, மாலை நேரம். ஹிரண்யகசிப்பை தன் மடியில் போட்டுக்கொண்ட போது ஆகாசத்திலும் இல்ல, பூமியும் இல்ல, நடுவுல உள்ளேயும் இல்லாமல் வெளியேயும் இல்லாமல் வாசப்படியில தன்னுடைய உருவம் மனுஷனும் இல்லாமல்
சிங்கமும் இல்லாமல் நரஹரி உருவம். அது எந்த கடவுளாலும் படைக்கப்பட்டதில்லை, தானே ஸ்வயமா வந்திருக்கார் பெருமாள். தன்னுடைய நகங்களால் வெட்ட வெட்ட வளருவதனால் உயிர் உள்ளது, வெட்டும் போது வலிக்காததனால் உயிரற்றது. அதால நரசிம் அவதாரம் எடுத்து ஹிரண்யா கசிபுவை கிழித்து அவனை வதம் பண்ணிடுற. ஆனா உக்ரம் தனியவே இல்லை அவருக்கு. அப்பொழுது லக்ஷ்மியே கிட்ட வந்து அவரை சமாதானப்படுத்துறதுக்கு பயப்படுறா. அப்போ பிரகலாதன் முன்ன வந்து அவருக்கு நமஸ்கரித்து அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறான். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச நரசிம்ம அவதார கதை. அஹோபிலத்துல அவர் எப்படி வந்தார்? கருடன் ஒரு தடவை பெருமாளை நோக்கி தவம் இருந்து அந்த நரசிம்ம அவதார காட்சிகளை அப்படியே இங்கேயே வந்து ஸ்திரப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் இருக்கவே பெருமாள் அங்க வந்து 9 விதமான நரசிம்மராக, நவ நரசிம்மராக அங்க காட்சி கொடுக்கிறார் எல்லாருக்கும். அதுதான் அஹோபில நவ நரசிம்மர். நாம முதல்ல சேவிக்க போறது பிரகலாத நரசிம்மர். அதாவது அஹோபிலத்தை 2ஆக பிரித்து கொள்ளலாம். ஒண்ணு லோவர் அஹோபிலம், அப்பர் அஹோபிலம். லோவர் அஹோபிலத்துல நம்ம ஜீயர் மடத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற கோவில் பிரகலாத நரசிம்மர். பெருமாள் ரொம்ப அழகா சாந்தமா ரொம்ப நன்னா எழுதியிருப்பார். நன்னா சேவிச்சுக்கலாம் அங்க போய். அடுத்தது நம்ம போக வேண்டிய இடம் அஹோபில நரசிம்மர், உக்ர நரசிம்மர். இந்த கோவிலுக்கு நம்ம போறதுக்கு ட்ரெக்கிங், அதாவது நடப்பாதையிலும் போலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாதைகள் கிடையாது அங்க. ஒரு பாறை விட்டு பாறை தாண்டி தண்ணி சலசலன்னு ஓடிட்டு இருக்கும். அது மேல எல்லாம் காலை வச்சுட்டு ஒரு கொம்பு வேற கொடுத்துடுறா, அதை நட்டு பிடிச்சின்னு போறதுக்கு ஒரு கிரிப்புக்கு. அந்த மாதிரி பயணிக்கலாம். இல்லைனாக்கா வந்து ஒரு டோலி எடுத்துக்கலாம். ஆனா இந்த அஹோபில நரசிம்மரை சேவிக்கிறதுக்கு கார் போறது, அந்த இது வரைக்கும் கார் போயிட்டு கடைசியில கொஞ்சம் படிகள் ஏற முடியா இருக்கும். இந்த நரசிம்மர் குகைக்குள்ள எழுதியிருக்கார். ரொம்ப உக்கிரகமா இருப்பார். அதாவது ஹிரண்ய கசிபுவின் தலையை ஒரு கையிலும் காலை ஒரு கைதில் பிடித்துண்டு அப்படியே ரொம்ப உக்கிரகமா ஸ்வயம்பு அவர். அண்ட் ஷாலகிராம மேனி. அங்க பிரகலாதன் அவரை சாந்தப்படுத்தும் விதமாக கையை கூப்பிக்கொண்டு அவரை பற்றி ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டு இருப்பார். ரொம்ப அழகான இடம். அந்த இடத்துல தாயார் லக்ஷ்மி பழங்குடியினர்கள் மத்தியில் பிறந்து செஞ்சு லக்ஷ்மி ஆக பிறந்து பெருமாளை கல்யாணம் செஞ்சு அவருடைய உக்கிரகத்தை தணிக்கும் விதமாக முயற்சி பண்ற இடமும் இதுதான். அதனால பெருமாள் ரொம்ப உக்கிரகமா இருப்பார். அண்ட் தாயார் ரொம்ப நன்னா இருப்பா, தனி கோவில்ல இருப்பா தாயார். அங்கிருந்து நம்ம வந்து நேர ஜுவாலா நரசிம்மரை சேவிக்க போயிடுவோம். இதுதான் ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங். இங்க இது மலைக்கு விட்டு இன்னொரு மலையும் தாண்டி அது ஒரு ஜாயின் பண்ணதுக்கு ஒரு சின்ன பிரிட்ஜ் எல்லாம் இருக்கும். அது வழியா நடந்து போகணும். உடம்புல தெம்பு இருக்கிறவா நடக்கலாம், இல்லாதவா டோலி எடுத்துக்கலாம். இது பவனாசினி ரிவர் இருக்கு இல்லையா, நதி, அது கரையோரமா அப்படியே போகும். அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும் இந்த கோவில். நேர போய் நம்ம ஜுவாலா நரசிம்மரை சேவிச்சுப்போம். ஜுவாலா நரசிம்மர் அஹோபில நரசிம்மர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் இன்னும் மலை ஏறி நம்ம போகணும். போற வழியில கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து ஒரு உக்ரஸ்தம்பம் அப்படின்ற ஒண்ணு பார்ப்போம். அதாவது ஒரு பெரிய மலை தூண் போலயே இருக்கும், மெல்லுசா உசரமா. அதை பிளந்து நரசிம்மர் வந்தார் அப்படின்றது ஐதீகம். அதை தாண்டி நம்ம போன உடனே ஒரு ரத்த குண்டம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. நரசிம்மர் ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி விட்டு கையெல்லாம் ரத்தம் இருக்கு அப்படின்றதுனால அந்த இடத்துல அப்படி கையை அலம்பிட்டதா ஒரு ஐதீகம். அங்க நிஜமாவே நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த தண்ணியும் அந்த கீழே இருக்கிற பாறையும் ஒரு சிகப்பு கலர்ல இருக்கு. ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமாவும் இருக்கு, ரொம்ப பக்தியாவும் இருக்கு அந்த இடத்த பாக்குறதுக்கு. அவரை பார்த்துட்டு அடுத்தது நம்ம மாலோல நரசிம்மனை போய் சேவிக்க போவோம். இது அப்பர் அஹோபிலத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இங்க பெருமாள் ஒரு காலை மடித்து கொண்டு ஒரு காலை தொங்க விட்டுண்டு அந்த மடிச்ச கால்ல லக்ஷ்மி தேவியை வச்சுண்டு ரொம்ப அழகா இருப்பார் இந்த பெருமாள். ரொம்ப அழகா லக்ஷ்மியுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டு இருப்பது போல இங்க இருக்கும். இங்க நம்ம சேவிச்சாக்க எல்லா விதமான வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது நம்ம சேவிக்க போற கோவில் கராஞ்ச நரசிம்மர் ஆர் சாரங்க நரசிம்மர். இந்த கோவில் அப்பர் அஹோபிலத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இது வந்து இந்த கரஞ்சா அப்படின்ற ஒரு மரத்துக்கு கீழே பெருமாள் ஏறி இருக்க. இங்க வந்து பெருமாளுக்கு மேல
பாம்பு, அதாவது நம்ம ஆதிசேஷன் இப்படி கொடை பிடிச்சுட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். கையில பெருமாள் ஒரு கையில வந்து சக்கரமும் இன்னொரு கையில சாரணம், அதாவது போ, அதையும் வச்சுட்டு இருக்கார். இங்க நம்ம சேவிச்சா நிறைய நம்மளுக்கு நாலேஜ், விஸ்டம் இதெல்லாம் ரொம்ப விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்றார். நம்ம அடுத்து சேவிக்க வேண்டிய கோவில் பார்கவ நரசிம்மன். பரசுராமர் விஷ்ணு அவதாரத்துல அவரும் ஒருவர். ஆனா அவரே வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு இங்க இருக்கிற பெருமாள் கிட்ட வேண்டி அவர் எப்படி ஹிரண்யகசுப்புவை வதம் செய்தாரோ அந்த கோலத்திலேயே ஏழி இருக்குமாறு பிரார்த்திக்கிறார். அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் இங்கு அப்படியே ஏழி இருக்கார். ரொம்ப நன்னா இருப்பார் பெருமாள் பார்கவ நரசிம்மர். நம்ம அடுத்தது சேவிக்க வேண்டிய கோவில் யோகானந்த நரசிம்மர். இங்க பெருமாள் பத்மாசனம் போட்டுக்கொண்டு ரொம்ப அழகா ரொம்ப அமைதியா சாந்தமா இருப்பார். அவர் பிரகலாதனுக்கு வதம் முடிந்த பின் தான் சாந்தம் அடைந்த பிறகு பிரகலாதனுக்கு யோகிக் போசஸ், அதாவது யோகாவின் செய்முறைகள், அந்த அந்த ஒரு முத்திரைகள் அதெல்லாம் பிரகலாதனுக்கு சொல்லி கொடுத்தார் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு ஐதீகம். நம்ம அடுத்த சேவிக்கும் இடம் சத்திரவட்ட நரசிம்மர். இவர் தான் அந்த நவ நரசிம்மர்ல ரொம்ப ஒசரமா இருக்கிற நரசிம்மர். கந்தர்வர்களான ஆஹா அண்ட் ஹூஹூ அப்படின்னு 2 பேர் வந்து பெருமாள் முன்னாடி அவர்களுக்கு தெரிந்த இசையெல்லாம் இசைச்சு பெருமாளை மகிழ்விக்கிறார். பெருமாளும் அவர்களுடைய அந்த இதை ஏத்துக்கொண்டு அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அதனால இந்த இடத்துக்கு போறவாள்லாம், இசை பிரியர்கள், இசை கத்துக்கிறவாள்லாம் அங்க போய் அந்த பெருமாள்கிட்ட வேண்டிண்டா இந்த இசைத்துறைக்கு ரொம்ப ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது சொல்றான். அடுத்தது நம்ம சேவிக்க போறது பாவன நரசிம்மர். இது வந்து அப்பர் அகோபிலத்துல இருந்து 7 கிலோமீட்டர் போனோம். ட்ரெக் பண்ணி நடந்து போறவா இருக்கா. ஆனா நான்லாம் வந்து அங்க ஒரு ஜீப் இருக்கு, அதுலதான் போனோம். ஆனா போறச்சே திரும்பி வந்தா கை கால் தனி உடம்பெல்லாம் ஆடி போயிடும். அவ்வளோ ஒரு கஷ்டமான பாதையே கிடையாது. ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு பாறைகள் மேலையும் அப்புறம் வந்து மணல் மேலையும் அது இஷ்டத்துக்கு போகும். அந்த இடம் ரொம்ப வந்து கடினமான ஒரு பயணம் அது. ஆனா பெருமாளுடைய கிருப்பையால நல்லபடியா போய் நம்ம மேல சேர்ந்துடுவோம். அங்க வந்து பெருமாள் செஞ்சு லட்சுமிய கல்யாணம் பண்ணிட்ட இடம். இன்னைக்கும் அந்த செஞ்சு ட்ரைப், அதாவது செஞ்சு பழங்குடியினர் அப்படின்றவா அங்க பெருமாளுக்கு நிறைய உற்சவம் எடுத்து நிறைய ஃபெஸ்டிவல்லாம் அங்க பண்றா. ஏன் இப்படி அந்த அகோபிலத்துல வச்சிருக்கா அப்படின்றத நான் கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தேன். ஏன்னா ஒரு இடத்துல கூட பாதை இல்லாம இருக்கு அப்படின்னு. ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்றானாக்கா அந்த மலைகள் மேலெல்லாம் நிறைய சந்தன மரங்களும் ரோஸ் வுட்டும் நிறைய மூலிகை மரங்களும் ரொம்ப அரிய வகையான மரங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஒரு பாதையெல்லாம் போட்டு கொடுத்தாக்க அந்த வந்து மரத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு திருடி கொண்டு போறவங்களுக்கு அது ரொம்ப சௌரியமா போயிடும். அதனால வந்து வெட்டி எடுத்து போயிடுவான். அதனால எந்த மலைப்பகுதியிலயுமே வந்து பாதை இல்லை அகோபிலத்துல. ஆனா பெருமாள் நம்மளை பத்திரமா கூட்டின்னு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்துடுற. வந்தப்புறம் அலுப்பே தெரியல, உடம்பு வலியே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் அகோபில போய் சேவிங்கோ. நாட் ஒன்லி பெருமாளை சேவிக்கிற புண்ணியம் மட்டும் இல்ல, ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு ட்ரிப்பு போன மாதிரியும் இருக்கும். அவ்வளோ ஒரு தெய்வீகமான, அவ்வளோ ஒரு இயற்கை சூழ்நிலை சூழ்ந்த இடம் அந்த அகோபிலம். நமஸ்காரம்.